ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிரைம் பிரான்ச். இன்னைக்கு நான் பேச போகிற கிரைம் இன்சிடென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்மளை சுற்றி நிறைய சொந்த பந்தங்கள் எப்போதுமே இருப்பாங்க. ஆனால் அவங்க நமக்கு நல்லது செய்வாங்களா இல்லை கெட்டது செய்வாங்களான்னு கேட்டால் நம்மக்கிட்ட பதில் இல்லை. காரணம், நம்மளோட பழகுறத வச்சு நம்மால் அவங்களோட குணாதிசயங்களை கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் ஒருத்தரோட வெளி தோற்றத்தை வச்சு அவங்க இப்படி தான் நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸில் கூட ஒருத்தர் வச்ச நம்பிக்கை அவரை மட்டும் இல்லாமல் அவரோட ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே ஒரு மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிவிட்டது. நம்ம கிரைம் பிரான்ச்சோட கேஸ் ஃபைல் 21 பார்க்க போகிற கேஸ் A Family Silenced Overnight. 18 ஜூலை 2009, நார்த் எப்பிங், நியூ சவுத் வேல்ஸ், ஆஸ்திரேலியா. அன்னைக்கு காலையில் லின் ஃபேமிலியோட லோக்கல் நியூஸ் ஷாப் மூடப்பட்டிருந்தது. அந்த கதவில் ஒரு நோட் வைக்கப்பட்டிருந்தது, குடும்ப பிரச்சனைகளால் கடை தற்காலிகமாக மூடப்பட்டு இருக்குன்னு. அங்கே இருந்த எல்லாருக்குமே இந்த விஷயம் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்போதும் நேரம் தவறாமல் இருக்கிறவங்க இன்னைக்கு திடீர்னு க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்போதான் மின்லீனின் மனைவியான யூனோட தங்கை கேத்தி மற்றும் அவங்களோட கணவருமான ராபர்ட்டும் அவங்க வீட்டுக்கு நேரில் போய் பார்க்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. சரியா காலை 9 மணிக்கு மீனின் வீட்டுக்கு வந்தவங்க அப்போதான் ஒரு விஷயத்த கவனிச்சாங்க. அந்த வீட்டின் கதவு பூட்டப்படாமல் இருந்தது. சரி, ஒரு வேளை எல்லாரும் எழுந்திருப்பாங்கன்னு நினச்சி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் வீடு ரொம்பவே மயான அமைதியில் இருந்தது. அப்படின்னா நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கதவை போட்ட மறந்துட்டாங்களோன்னு கேட்டி யோசிக்கிறாங்க. லிவிங் ரூம் ஏரியா ரொம்பவே நார்மலாகவும் அமைதியாகவும் இருந்தது. கேட்டி மற்றும் ராபர்ட்டும் உடனே மாடி படிக்கட்டுகள் வழியா மேலே இருக்கிற அவங்க அக்காவோட ரூமுக்கு போகிறாங்க. அப்படி மீனோட ரூம் கதவை திறந்தவங்க அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போகிறாங்க. காரணம், அந்த ரூம் முழுக்கவே ரத்தம் தெறிக்கப்பட்டிருந்தது. கேத்தியின் அக்காவான யூன் மற்றும் அவங்களோட கணவரான லின் தலை மற்றும் முகம் முழுக்க அடையாளமே தெரியாத அளவுக்கு ரொம்பவே பலமாக தாக்கப்பட்டு இறந்த நிலையில் இருந்தாங்க. வேகமாக மற்ற ரூமுக்கு போய் பார்த்த கேத்திக்கு இன்னும் உச்சக்கட்ட அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த வீட்டில் யூன் மற்றும் லீனை தவிர அங்கே தங்கியிருந்த அவங்களோட தங்கை ஐரின் லின், யுன்லினின் பசங்களான ஹென்ரி லின் மற்றும் தேரி லினும் அவங்க ரூமில் உள்ள பெட்டில் அதே மாதிரி பலமாக தாக்கப்பட்டு இறந்த நிலையில் இருந்தாங்க. உடனே சுதாரித்த கேத்தி போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. போலீஸ் மற்றும் ஆம்புலன்ஸ் அந்த வீட்டுக்கு விரைந்து வருது. அது வரைக்குமே அமைதியாக இருந்த அந்த ஸ்ட்ரீட் அன்னைக்கு அவங்க வாழ்நாள் பூரா மறக்கவே முடியாத ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நைட்டில் மொத்த குடும்பமும் சிதைஞ்சு போயிருந்தது. கிரைம் சீனுக்கு வந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சொன்ன விஷயம் என்னன்னா, கொலை செய்த நபர் இதை ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா இந்த அளவுக்கு மோசமாக இந்த கொலையை செஞ்சிருக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த வீட்டின் பெட்ரூமின் சுவர்கள் மற்றும் பெட் முழுக்கவே ரத்தம் சிதறி போயிருந்தது. கில்லர் அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லாக திரும்ப திரும்ப ஹேமர் மாதிரியான ஒரு ஆயுதத்தால் தாக்கி இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த கொடூரமான கிரைம் சீனில் தெரிஞ்சது நிச்சயமாக இதை திருட்டுக்காக நடந்த கொலையாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு. கில்லர் இந்த குடும்பத்தை மொத்தமாக அழிக்கணும்னு முடிவு பண்ணி வந்து பிளானை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும்னு கெஸ் பண்ணாங்க. கொலையாளி அத்துமீறி நுழைஞ்சதுக்கான எந்த ஒரு தடயமும் இல்லை. அப்படின்னா அந்த வீட்டோட சாவியை யூஸ் பண்ணி தான் உள்ளே வந்திருக்கணும். இதில் போலீஸின் சந்தேக வட்டத்துக்குள்ளே இருந்தது ஒரே ஒரு விஷயம்தான். லீன் குடும்பத்தில் எல்லாரும் இறந்துட்டாங்களான்னு கேட்டால் இல்லை, ஒரே ஒருத்தர் மட்டும் உயிரோடு இருந்தாங்க. லீனின் மகள் 15 வயதான பிரெண்டா லீன். இதில் போலீஸ்க்கு என்ன சந்தேகம்னா, கொலை நடந்த அந்த வீட்டில் கொலையாளியோட இரத்தக்கரை படிந்த US சைஸ் 8.5 அளவுள்ள காலடி தடம்
இருந்தது. அந்த காலடி தடம் எல்லாமே ஒரே மாதிரி இருந்ததால கொலையாளி ஒரு தனி நபரா தான் இதை பண்ணிருக்கணும்னு உறுதியாகுது. ஆனா பிரெண்டாலினின் ரூம் உள்ள வெளியேன்னு எங்கேயுமே அந்த தடம் இல்லை. அப்படின்னா கொலையாளிக்கு லீனின் குடும்பத்தை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். இந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி பிரெண்டாலின் ஸ்கூல் ட்ரிப்காக போயிருந்தாங்க. ஸோ கொலையாளிக்கு முதல்லையே பிரெண்டா அவங்களோட ரூம்ல இல்லைன்னு தெரிஞ்சுதான் அந்த ரூம்குள்ள போகாம இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வீட்டோட சர்க்கியூட் பிரேக்கரை ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ கொலையாளிக்கு அந்த வீட்டோட லே அவுட்டும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதுல ரொம்பவே சோகமான விஷயம் என்னன்னா, தன்னோட மொத்த குடும்பமும் இறந்து போன நிலைமையில பிரெண்டாலின் ட்ரிப்ல தான் இருந்திருக்காங்க. இந்த பயங்கரமான கொலை சம்மந்தப்பட்ட நியூஸை ஃபேஸ்புக்கில் பார்த்து அந்த அதிர்ச்சியில தான் திரும்ப வந்தாங்க. போலீஸின் சந்தேக பார்வை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள தான் இருந்தது. காரணம், இவ்வளவு துல்லியமா பிளான் பண்ணி கொலை செய்திருக்கிறத பார்த்தா நிச்சயமா லீனின் குடும்பத்திற்கு கொலையாளி ரொம்பவே தெரிஞ்சவனாதான் இருந்திருப்பான். ஆனா இந்த அளவுக்கு அந்த குடும்பத்து மேல யாருக்கு வெறுப்பு இருக்கும்னு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பவத்திற்கு பிறகு பிரெண்டாவிற்கு கார்டியனா கேத்தி மற்றும் ராபர்ட் நியமிக்கப்படுறாங்க. லீனின் நியூஸ் ஏஜென்ட் பிசினஸுமே அவங்க 2 பேரும் எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இதற்கிடையில் போலீஸின் இன்வெஸ்டிகேஷன் மூலமா அவங்க கொலையாளிய நெருங்கிட்டு இருந்தாங்க. 5 மே 2001 ராபர்ட் லீன் குடும்பத்தை கொலை செய்ததற்காக போலீசாரால் அரெஸ்ட் பண்ணப்படுறான். ஏன் இந்த வெறுப்பு? எதுக்காக இவ்வளவு கொடூரமான ஒரு கொலை? இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல ராபர்ட்டை தெரிஞ்சுக்கணும். 1963 சைனால பிறக்கிறான் ராபர்ட். அதற்கு பிறகு அங்கேயே படிச்சு ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரா வேலை செஞ்சுட்டு இருந்தவன் 1990 ஆஸ்திரேலியாவுக்கு மைக்ரேட் ஆகுறான். ஆனால் ஆஸ்திரேலியாவில் ராபர்ட்டால தொடர்ந்து மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ண முடியலை. அதனால இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் மேற்படிப்பை தொடர்ந்து அந்த துறை சம்மந்தப்பட்ட வேலையில தான் இருந்தான். அதற்கு பிறகு கேத்தியை மீட் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறான். கேத்தி மூலமா லின் ஃபேமிலி கூட க்ளோஸும் ஆகுறான். ராபர்ட் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணி மெல்பர்னில் ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணுறான். ஆனால் அந்த முடிவு ராபர்ட்க்கு சாதகமாக அமையலை. ரெஸ்டாரண்ட் லாஸ் ஆனதால் மொத்தமாக மூட வேண்டியதாக போச்சு. ஆஸ்திரேலியாவில் ராபர்ட்க்கு சரியான வேலை வாய்ப்புகள் அமையலை. காரணம், இதற்கு முன்னாடி அவன் செஞ்சிட்டு இருந்த இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வேலையை விட இப்போ அவன் செஞ்சுட்டு இருக்கிற வேலை எல்லாமே அவனோட எக்ஸ்பீரியன்ஸை விட ரொம்பவே மாறுபட்டதாக இருந்ததால் எதுலேயுமே அவனுக்கு சக்ஸஸ் ஆகலை. ஆனால் அதே நேரத்தில் லீனோட பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுது. அவரோட தொழிலை ரொம்பவே திறம்பட நடத்திட்டு இருந்தார். அப்போது சுற்றி இருந்தவங்க எல்லாம் அவங்க 2 பேரையுமே கம்பேர் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. லீன் நார்த் எப்பிங்கில் $1.2 மில்லியன் மதிப்புள்ள ஒரு வீட்டையுமே வாங்குறாரு. அவர் நடத்திட்டு இருந்த நியூஸ் ஏஜென்சியின் வேல்யூ $5 லட்சம். ஆனால் இன்னொரு பக்கம் ராபர்ட்டின் நிலைமை இன்னும் மோசமாக தான் போயிட்டு இருந்தது. லீன் இருந்த பிறகு ராபர்ட் அவங்களோட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணதில் இருந்து அவன் போலீஸோட சந்தேக வலயத்துக்குள்ளே வந்துட்டான். ஆனால் சரியான ஆதாரங்கள் கிடைக்காதனால அவனை போலீஸ் நெருங்காமல் இருந்தாங்க. ராபர்ட் தப்பிச்சுட்டு தான் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் போலீஸ் அவனோட வீட்டில் இருந்த சிசிடிவி கேமரா மூலமாக மிகப்பெரிய ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த கேமராவில் ராபர்ட் ASICS பிராண்டோட ஒரு ஷூவை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருந்தான். அந்த ஷூவோட சைஸ் லீனின் வீட்டில் கிடைச்ச கால் தடங்களோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆனது. நூல் பிடிச்ச மாதிரி கிடைச்ச இந்த ஆதாரத்தை வச்சு ராபர்ட் மற்றும் கேத்தி தாங்கியிருந்த வீட்டில் ஒரு சர்ச் நடத்துகிறாங்க. அந்த வீட்டில் இருந்த கராஜில் காய்ந்த நிலையில் சின்னதாக ஒரு கரை இருந்தது. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அது விக்டிம்ஸோட இரத்த கரைன்னு போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அதற்கு பிறகு தான் ராபர்ட் அரெஸ்ட் பண்ணப்பட்டான். உண்மையில் நடந்தது என்னன்னா, லீனோட ராபர்ட்டை எல்லாருமே கம்பேர் பண்ணி பேசினது மற்றும்
தான் வாழ்க்கையில தோல்வியை மட்டுமே சந்திக்கிற நேரத்துல லீன் ரொம்பவே வசதியா வாழ்ந்துட்டு இருக்கிறது அவனால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. அதனால தான் பிளான் பண்ணி இந்த கொலைகளை செய்திருக்கான். அதே நேரத்துல இந்த பிளான்ல இருந்து பிரெண்டாவை தவிர்த்த காரணம் ரொம்பவே கொடூரமானது. ஆல்ரெடி ராபர்ட்க்கு பிரெண்டா மேல ஒரு ஈர்ப்பு இருந்தது. எல்லாரும் இறந்த பிறகு பிரெண்டா அவனோட பாதுகாப்புக்கு கீழே கொண்டு வந்தா அவன் நினைச்ச மாதிரி அவங்கள என்ன வேணும்னாலும் பண்ணலாம்னு நினைச்சிருக்கான். போலீஸ் நினைச்ச மாதிரி இந்த கேஸ் சீக்கிரமா முடியல. அவங்க கண்டுபிடிச்ச அந்த இரத்தக்கரை ராபர்ட் மற்றும் கேத்தி லீனின் வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு கூட பற்றுக்கலாம்ன்ற அடிப்படையில மாற ஆரம்பிச்சது. கேத்தியும் லீன் குடும்பம் கொலை செய்யப்பட்ட அந்த இரவு காலை 2 மணி வரைக்குமே அவரோட கம்ப்யூட்டரை ராபர்ட் யூஸ் பண்ணிட்டு பிறகு படுத்து தூங்கிட்டதாகவும், அதற்கு பிறகு அவங்களுக்கு தெரியாம ராபர்ட் எங்கேயும் போகலன்னு சொல்றாங்க. ராபர்ட்டும் இந்த கொலைகளுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றான். 22 ஜூலை 2013 சுப்ரீம் கோர்ட் ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ் இந்த கேஸ்க்கான கோர்ட் ட்ரையல் ஸ்கெடியூல் பண்ணப்பட்டது. ஆனால் ஒரு சில காரணங்களால 17 மார்ச் 2014க்கு போஸ்ட்போன் பண்ணப்பட்டது. மறுபடியும் ஆகஸ்ட் 2014க்கு போஸ்ட்போன் பண்ணப்பட்ட கோர்ட் ட்ரையல் ஜட்ஜின் உடல்நிலை குறைபாட்டின் காரணமாக செப்டம்பருக்கு ரீஸ்கெடியூல் பண்ணப்பட்டது. இப்படி ஒவ்வொரு முறையும் கோர்ட் ட்ரையல் போஸ்ட்போன் பண்ணப்பட்டு ஒரு வழியா பிப்ரவரி 2015க்கு ராபர்ட் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டான். ராபர்ட்க்கு ஆதரவாக வாதாடின லாயர் கொலை செய்யப்பட்டிருக்கிற முறையை வைத்து இதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் சம்மந்தப்பட்டிருக்கணும், ஆனால் ராபர்ட் ஒருத்தரே இதை செய்தாருன்னு சொல்றது ஏற்புடையதா இல்லைன்னு அவரோட வாதத்தை முன்வைக்கிறாரு. 12 ஜனவரி 2017 லின் குடும்பத்தின் 5 உறுப்பினர்களை கொலை செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு ராபர்ட்க்கு பரோல் இல்லாத ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. பிரெண்டா லின் இப்போ செக்ஷுவல் அபியூஸ் சர்வைவர்ஸ்க்கு அட்வொகேட்டாக இருக்காங்க. 2021 ராபர்ட் அவனோட தண்டனைகளுக்காக மேல்முறையீடு செய்து அது நிராகரிக்கப்பட்டதால இன்னும் நியூ சவுத் வேல்ஸில் உள்ள சிறைச்சாலையில் தான் அவனோட ஆயுள் தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கான். ரொம்ப நாள் பழக்கமுள்ள ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரோடும் ஒரு எல்லை கோடோட பழகிறது ரொம்பவே முக்கியம். யார் எப்போ வேணும்னாலும் நம்ம வாழ்க்கையோட திசையை மாற்றி வடிவமைக்க முடியும். இது நம்மளோட நம்பிக்கையை தப்பான ஆள் மேலே வச்சா மட்டும்தான் நடக்கும். லீனும் நிச்சயமா ரொம்பவே சந்தோஷமாகவும் நிறைவாகவும் போயிட்டு இருந்த அவரோட லைஃப் அவரின் மனைவியின் தங்கை கணவரால ஒரே ராத்திரியில பறிக்கப்படும்னு கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு. ராபர்ட் பொறாமையை தவிர்த்துட்டு மறுபடியும் சைனாக்கு அவனோட ஒய்ஃபோட மைக்ரேட் ஆகி திரும்பவும் மெடிசனை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா நிச்சயமா அந்த ஃபீல்டில் ரொம்பவே பெருசாக சாதிச்சிருப்பான். அதை விட்டுட்டு அவனோட பொறாமை குணத்திலாயும் சபல புத்தினாலையும் அவனை நம்பி வந்த மனைவியை கைவிட்டது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பொண்ணுக்கு ரொம்ப தேவைப்படுற குடும்ப உறவுகளை அழித்து அவளோட வாழ்க்கையுமே கேள்விக்குறியாக்கிட்டான். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Till then, goodbye.